எனக்கு ஒன்ன விட்டா வேற நாதியே இல்ல. காலம் பூரா நான் ஓடிட்டே தான் இருக்கணுமா? அவ எனக்கு பிறந்தாங்கிற காரணத்துக்காக என் பொண்ணும் கஷ்டப்படணுமா? அப்பா பாசனா என்னன்னே தெரியாத என் பொண்ணுக்கு இப்ப அது கிடைச்சிருக்கு. அத்தையும் அவ மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. இந்த உறவு அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும். எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ இந்த ஜென்மத்துல நாங்க வாழாம ஓடிட்டே இருக்கோம். கடவுளே, இனி இருக்கிற இந்த காலத்திலயாவது நாங்க நிம்மதியா வாழக்கூடாதா? நீயே கதின்னு உன் காலடியிலேயே நான் சரணடைஞ்சிட்டேன். என் பொண்ணு அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும். என்ன சந்திரா, நீ இன்னும் தூங்கலையா? மா இல்லம்மா, தூக்கம் வரல. அன்பரசி அம்மாவை பார்த்து பேசிட்டேன் சந்திரா. அவங்க ஒரு ஆசிரமத்துல இருக்காங்க. ரொம்ப அமைதியா சாந்தமானவங்களா இருக்காங்க. அன்பரசி நம்ம வீட்டுல இருக்கிறத அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறத உணர்றாங்க. நாம அவளை நல்லா பாத்துக்குவோன்னு நம்புறதாவும் சொன்னாங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாவாது. எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, அன்பரசி மேல அளவு கடந்து பிரியம். எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவோம். அவளுக்கு ஒரு கஷ்டமும் வராது. நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்ன. அப்புறம் அன்பரசிக்கு வந்த சம்பந்தத்தை பத்தியும் பத்மாவை பத்தியும் நான் எடுத்து சொன்னேன். இது அன்பரசிக்கு நல்ல எதிர்காலமாவும் இருக்கும். இந்த சம்பந்தத்தை விட்டுட வேண்டாம்னு சொன்னேன். அவங்களும் யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்காங்கப்பா. எல்லாம் நாம நினைச்சது போல நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கு சந்திரா. அன்பரசி அம்மா நல்லபடியான முடிவை சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பத்மாவை தான் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கணும். என்ன சந்திரா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க. ஆமாம்மா, நாம பறி கொடுத்துருவோம் போல இருக்குமா. என்ன சந்திரா சொல்ற? நீங்க தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிற அன்பரசி வாழ்க்கை தொடங்காம முடிஞ்சிடும் போல இருக்குமா. மா, நீங்க ஆசிரமத்துக்கு கிளம்பினதும் இங்க ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. என்ன சந்திரா சொல்ற? என்ன நடந்துச்சு? அம்மா, நம்ம விஸ்வா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு, இவ்வளவு நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாமா. விஸ்வாவை காணுமா? என்ன சந்திரா இது? வாலு போய் கத்தி வந்த கதையா? நமக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்ன அன்பரசியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தலன்னு பார்த்தா அதுக்குள்ள விஸ்வா இப்படி பண்ணிட்டானே. அதுக்குள்ள பத்மா இப்படியா நிதானம் கெட்டு போய்
வயசு பொண்ண கை நீட்டுறது? பாவம் அன்பரசி, அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். நான் உடனே போய் அன்பரசியை பார்த்து பேசுறேன். அம்மா இல்ல வேண்டாம்மா, அவ இப்ப தூங்கிருப்பாம்மா. நடந்ததை மறந்திருக்கிறவ கிட்ட நீங்க போய் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டாம்மா. அதுவும் சரிதான். அன்பரசி ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, அவ இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்குவா. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதாம்மா. பத்மா மேடம் அவ்வளோ கோவப்பட்டு அவளை அடிச்சப்ப கூட அன்பரசி ஒரு வார்த்தை கூட பேசலம்மா. அம்மா, அவங்க திட்டிட்டு போனதும் சத்தியமூர்த்தி சார் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டப்ப கூட பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த ஆத்திரத்துல அவங்க அதிகமா பேசுறாங்க. ஏன் அம்மாவா இருந்தா பொறுத்துக்க மாட்டேனா? பத்மா மேடம் என் அம்மா மாதிரி தானேன்னு ரொம்ப தன்மையா சொன்னாம்மா. அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. விஸ்வா மேல இருக்கிற பாசத்துல பத்மா மேடம் அன்பரசி தான் காரணம்னு ரொம்ப கோவப்பட்டாங்கம்மா. நான் பத்மா மேடத்தை சமாதானப்படுத்த முடியாம, அன்பரசிக்கும் ஆறுதல் சொல்ல முடியாம நான் ரொம்ப அங்க தவிச்சு போய் நின்னுட்டேம்மா. வருத்தப்படாத சந்திரா, வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சோதனைங்க வர்றது வழக்கம்தான். அன்பரசி விஸ்வா கல்யாணம் சாதாரணமா நடக்க கூடாதுன்னு இருக்கு. அதான் இவ்ளோ பிரச்சனைங்க வருது. மா, சின்ன பொண்ணுமா அன்பரசி. நம்ம வயசுக்கே இவ்ளோ பிரச்சனை வந்தா சோர்ந்து போயிடுவோம்மா. அம்மா பாவம்மா, அவ என்னம்மா பண்ணுவா? அந்த கடவுளுமே அன்பரசியை ஏன் இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படிலாம் எதுவும் நடக்காது சந்திரா, நான் விட மாட்டேன். அன்பரசிக்கு விஸ்வாதான்னு நான் நம்புறேன். நீ வேணா பாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனா விஸ்வா ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறான்னு தான் எனக்கு தெரியல. அவன் எங்க போயிருப்பான்? எனக்கும் அதான் ஒன்றும் புரியலம்மா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சத்தியமூர்த்தி சார் கிட்ட போன்ல பேசினம்மா. விஸ்வாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையாம்மா. பாவம், அவங்க குடும்பமே உடைஞ்சு போய் கிடக்குமா. விஸ்வா வீட்டை விட்டு போனதுக்கே பத்மா மேடம் பத்திரகாளியா மாறிட்டாங்கம்மா. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா. இல்ல சந்திரா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. விஸ்வா தன் தப்ப உணர்ந்து தானாவே வந்துருவான். அப்படிதான் எனக்கு தோணுது. எதுக்கும் நாளைக்கு காலையில நாம 2 பேரும் பத்மா போய் பார்த்துட்டு வந்துருவோம். நெருப்புல இறங்கிதான் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த சீதாவுக்கே இருந்திருக்கு. அன்பரசி இந்த சோதனையெல்லாம் கடந்து நிரூபிப்பா. அவ கும்பிடுற அந்த முருகன் அவளை கைவிட மாட்டாரு. நீ கவலைப்படாத சந்திரா. சரிம்மா. அந்த பொண்ணு தான். சரி பேசு. குடிக்கிறோம் தெரிஞ்சா சத்தம் போடுவா. கொஞ்சம் சைலண்டா இரு. ஹலோ. டேய், போன் எடுக்க எதுக்குடா இவ்ளோ நேரம்? அங்க எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது எங்க இடம் மேடம், எங்களை மீறி ஒருத்தனும் உள்ள நுழைய முடியாது. விஸ்வா கண்ணு முழிச்சிட்டாரா? மேடம், இடையில ஒரு தடவை கண் முழிச்சு பார்த்து ஏன்னு கத்தனா ரொம்ப பசில இருப்பான் போல மேடம். அதான் அவனுக்கு நாங்க சாப்பிட வச்சிருந்த டிஃபனை எடுத்து ஊட்டி விட்டோம் மேடம். சாப்பிட்டு தெம்பு வந்ததும் தப்பிக்க பார்த்தான்,
அதான் மயக்க ஸ்ப்ரே அடிச்சு கட்டி போட்டிருக்கோம். ஏய், அவரை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ம். அவர்கிட்ட கேர்லெஸ்ஸாலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, புரியுதா? அவர் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட். கொஞ்சம் பார்த்து சேஃபா நடந்துக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகேங்க மேடம். சாரை மாப்பிள்ள மாதிரி பாத்துக்கிறோம். ஆமா, சார் உங்களை ஒய்ஃபா ஒத்துப்பாரா? இல்ல கடத்திட்டு வர சொல்லிருக்கீங்களே, அதனால கேக்குறேன். ஒத்துப்பாரு ஒத்துப்பாரு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை விட்டா அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் மேல என் உயிரே வச்சிருக்கிற என்ன விட்டுட்டு அந்த அன்பரசி தான் வேணும்னு சொன்னா விட்டுருவேனா? நாளைக்கு காலையில அவருக்கும் எனக்கும் கல்யாணம். ஏய், இங்க பாருங்க, ஐயர்ல இருந்து தாலி வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் அங்க வந்துருவேன். அது வரைக்கும் நீங்க அவரை கேர்ஃபுல்லா அங்க பாத்துக்கோங்க, புரியுதா? மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க அசால்ட்டா இருந்துருவோமா மேடம்? நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நல்லா பலன்னு ஜிகு ஜிகுன்னு கல்யாண பொண்ணு மாதிரி கலக்கலா கிளம்பி வாங்க மேடம். நாங்க மாப்பிளைய சூப்பரா ரெடி பண்ணி வைக்கிறோம். ஏய், இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இதுல மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சு, அப்புறம் சாகுற வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். அவரை எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருங்க, புரியுதா? மேடம், உங்களுக்கு இவனோட சாரி மேடம், இவரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க மேடம். நாங்க இருக்கிற வரைக்கும் இங்க கல்யாணத்தை தடுக்க பெரிய மிலிட்டரி படையே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கல்யாண பொண்ணு சீக்கிரம் போய் தூங்குங்க மேடம். அப்பதானே காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நான் போனை வச்சிருங்க மேடம். சரி, ஓகே. டேய், கடத்துனம்மா காசை வாங்கிட்டு போனோமான்னு இல்லாம என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? போடா. டேய், இப்பெல்லாம் தொழில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பிள்ளைக்கா பசங்களே இப்பெல்லாம் பண்றானுங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆனாதான் காசை உடனே கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த மேடத்துக்கு மனசு குளிர்ற மாதிரி 4 வார்த்தை சொன்னேன். அதுக்கு என்ன டிஃபன் ஊட்டி விட்டேன், வாயை தொடச்சு விட்டேன்னு? என்னடா இப்படிலாம் புருடா விட்டுட்டு இருக்க? இது இருக்கானே, இவனை அவ கட்டிக்க போறலாண்டா. கல்யாணம் பண்ணிக்க போறவன் பட்னியா கிடக்குறான்னா அவ ஃபீல் ஆக மாட்டா? அதான் சோறெல்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறோன்னு சொல்லி அடிச்சு விட்டேன். நாளைக்கு என்ன இவன் கம்ப்ளைண்டா பண்ண போறான்? ஏய், நமக்கு வர வேண்டிய காசு கரெக்டா வருமா? ஏன் அப்படி கேக்குற? அவன் ஆம்பளையே கடத்தி கல்யாணம் பண்ற அளவுக்கு துணிச்சல்காரியா இருக்கா. நம்மள ஏமாத்த மாட்டான்னு என்னடா நிச்சயம் இருக்கு? பணத்துக்காக இவனை கடத்தி இருக்கோம், பணம் கொடுக்கலன்னா அவளை கடத்திடுவோம். அவ்வளவுதான். ஓகே. டேய், அங்க பாரு, அவன் முடிச்சிட்டான். டேய், இப்பதான்டா உன் வருங்கால பொண்டாட்டி பேசுனா. நாளை காலைல உனக்கும் அவளுக்கும் கல்யாணமா. மாப்பிள்ளையா அடக்க உடக்கமா அமைதியா இரு. ஏய், ஏதாவது முரண்டு கிரண்டு புடிச்சா முகத்திலே மார்க் போட்டுருவேன் பாத்துக்க. உன் வருங்கால பொண்டாட்டி வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். என்ன இந்த நேரத்துல ஆசிரமத்துல இருந்து பண்றாங்க? பேய் மாதிரி எதிர்க்க வந்து நிக்கிற. இந்த மிட் நைட்ல மொட்டை மாடியில உனக்கு என்னடி வேலை? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன்.
இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை நாம அவனுங்க கிட்ட போன்ல பேசினதை இவ கேட்டிருப்பாளோ? சைலண்டா நிக்கிறத பார்த்தா கன்ஃபியூஸா இருக்கே. நான் பேசினதை மட்டும் கேட்டிருந்தானா கண்டிப்பா என்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பா. ஆனா இப்ப வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? பதில் சொல்றாள பாரு, திமிரு புடிச்சவ. இவ்வளவும் பட்டு திமிரு போதான்னு பாரு. எவ்வளவு தெனாவிட்டா நிக்கிறா. எங்க இருந்தோ வந்த பட்டிக்காட்டுக்காரி உனக்கு விஸ்வா கேக்குதா? விட்டுருவேன் நானா? விஸ்வா காணாம போனதுக்கு நீதான் காரணம்னு ஸ்ட்ராங்கா எல்லாரும் நம்புறாங்க. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினதே நான் தான். அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி உனக்கு எதிரா அந்த லெட்டரை எழுத வச்சேன். அந்த லெட்டர் தான் இப்போ எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துச்சு. உன்னால ஏற்பட்ட விரக்தியில விஸ்வா எங்கேயோ போயிட்டதான் எல்லாரும் நம்பிட்டாங்க. நாளைக்கு நான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கும் போது எல்லாருமே வாயடிச்சு போயிடுவாங்க. என் கழுத்துல விஸ்வா தாலி கட்டின பிறகு வேற வழியே இல்லை. என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா என்ன அவங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. உனக்கு அப்புறம் இருக்குடி. கால் கட் ஆயிருச்சு. இந்த நேரத்துல அம்மா கால் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இந்த அனன்யா இருந்ததால கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா அனன்யா யார்கிட்டயோ போன்ல பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல அதுவும் இங்க வந்து தனியா யார்கிட்ட போன்ல பேசியிருப்பா? ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அன்பு. நீ எப்படி இருக்க அன்பு? அன்பு, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். சாரும் மேடமும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, அந்த சாரு மேடத்தோட பேர் என்னம்மா? சாரோட பேரு சந்திரசேகர்மா. மேடம் பேரு ஜானகிமா. ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க. அம்மா, என்னாச்சுமா? சார் பேர் சொன்னது அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. சொந்த அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம சார்னு கூப்பிட்டு இருக்கியம்மா. நீ மேடம் மேடம்னு சொல்றது உன் சொந்த பாட்டிய. நீ அந்த குடும்பத்தோட வாரிசு அன்பரசி. இதெல்லாம் நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்?
குடும்பத்தோட வாரிசா எல்லாரும் சம்மதிச்சு என் கல்யாணம் நடந்தா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இளவரசி மாதிரி மணமேடையில நின்றுப்பேன். இப்படி திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி வச்சுட்டீங்களே விஸ்வா. கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நியாயப்படி இதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய நகை தானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.